ஏய் மச்சான், ஊர்க்காரன் கால் பண்றான்டா. நீ தலை விட்டு பத்தல போல, திரும்ப அளவு விடுவோம். ஸ்பீக்கர்ல போடு. டேய் வாடா, காலேஜ் போகணும்ல, டைம் ஆகுது ஓவரா போலாம். பண்றேன்டா மச்சான். மச்சான் போய் கோயில் போயிட்டு ஏன் போவோம். பிச்சை எடுக்க போறியா? மச்சான் சாமி மேல பக்தியா இருந்தா கல்வியும் செல்வமும் தானா வரும்டா. டேய் இப்போ கோயிலுக்குள்ளேயே போக முடியாதவங்களாம் எப்படா படித்து பெரிய ஆள் ஆகுறான்? மச்சான், இங்கே சாமிங்கிறது நம்பிக்கை தான்டா. அதை நீ மூட நம்பிக்கையாக பயன்படுத்திட்டு இருக்காத. டேய் எதுக்குடா வீண் கதை பேசினுக்கிறீங்க? காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்புங்கடா. மச்சான் நீங்க என்ன வேணா சொல்லுங்க, எனக்கு சாமி மேல நம்பிக்கை இருக்கு. டேய் என்னடா இவ்வளோ நேரம் மின்னுக்கு நிற்கிறீங்க? அங்கே எக்ஸாமே முடிஞ்சிடும்டா. சீக்கிரம் வாங்கடா, கிளம்பி போகலாம். டேய் அவ்வளோதான்டா, முடிஞ்சிச்சுடா. வேற என் ஆளு மாதிரி ஃபோன் அடிச்சுட்டே இருக்கிறான்டா. என் ஆளு கூட ஃபோன் அடிக்காதுடா. அவன் காலை அட்டன் பண்ணி போட்டு விட்றா. அவன் பாட்டுக்கு தனியாக லூசு மாதிரி பேசிகிட்டே இருக்கட்டும். ஹலோ. சி யாரா? ஊர்க்காரன் தான்டா. அவன் நம்பர் பிளாக் பண்ணாலும் எல்லா நம்பர்ல இருந்து அடிச்சிட்டு இருக்கிறான்டா. அவனே ஒரு பைத்தியம். அவனா? டேய் அவன் தெளிவாக தான்டா இருக்கிறான். டேய் யாரா இவன் இப்படி பேசுறான்? சிம்ம ஃபர்ஸ்ட் உடச்சு போடுறா. இனிமேல் தேவையில்ல பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நம்ம யாருன்னு தெரியாது, என்ன ஜாதின்னு தெரியாது. ஆனால் ஒரு ஜாதி பேரை சொல்லி அசிங்கமாக பேசுகிறான்ல, அப்போது இந்த ஜாதியில் உள்ளவங்களாம் அசிங்கம் கேவலம் அப்படின்னு இந்த சமுதாயம் அவனை நம்ப வச்சிருக்குல்ல. டேய் விட்றா. விட்றாவா? டேய் இதெல்லாம் மாற்றதாண்டா. நிறைய பேர் போராடி இருக்காங்க, இன்னும் போராடிக்கிட்டும் இருக்காங்க. ஆனால் எதையும் மாற்ற முடியல. டேய் அவன் படிக்காத தற்குறிடா மச்சான். அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவன் சொல்கிறத நினச்சி நிற்கிற. ஃப்ரீயாக விடுறா மச்சான். டேய் மச்சான், இங்கே படித்தவன் கூட எனக்கு கீழே தான் நீன்னு என்ன சொல்கிறான். டேய் படித்து முன்னேறிட்ட கேஸ்ட்லாம் இப்போ யாரும் பார்க்குறது இல்லடா. அப்படியா? யார் மச்சான் சொன்னா? இங்கே அதிகமாக படித்தது அம்பேத்கர் தான் மச்சான். ஏன் மச்சான் அவர் ஜாதி தலைவராக பார்க்குறீங்க? மச்சான் இங்கே எப்படி தான் சொல்லி எங்களை ஏமாற்றி வச்சுருக்கானுங்க. படித்தா முன்னேறிடலாம், மாறிடலாம், பணம் வந்தால் மாறிடலாம், போராடினா மாறிடலான்னு யாரும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம். ஆனால் எதுவும் மாறலை. இதெல்லாம் நமக்கு ஏன்டா? இதெல்லாம் விட்டு ஒதுங்கி போயிடலாம்டா. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருப்போம்டா. அப்படி அம்பேத்கர் மட்டும் நினச்சிருந்தாருன்னா வச்சுக்கோங்க, இன்னும் நாங்கள் உங்கள் முன்னாடி உங்ககிட்ட கையை கட்டிக்கிட்டு ஐயா சாமின்னு கையை கட்டிட்டு நிற்கணும். அது வரணும்னு தானே மச்சான் எல்லாம் எதிர்பார்க்குறீங்க? ஏய் நாங்கள் அப்படியாடா பழகுறவங்கிட்ட ஏன்டா மென்டல் மாதிரி பேசுகிற? அவன் ஏதோ கோவத்தில் பேசிகிட்டு இருக்கான்டா. நீ வேறு தேவையில்லாம். நான் தெளிவாக தான் மச்சான் பேசுகிறேன். என்ன தெளிவாக பேசுகிற? உன் தங்கச்சியும் அக்காவோ உனக்கு கீழே உள்ள ஜாதியில் கல்யாணம் பண்ணி கொடுப்பியா? இல்லை உங்கள் வீட்டில் விடுவாங்களா? நீங்கள் பண்ண தப்பு இல்லை, நாங்கள் பண்ண தப்பா? டேய் இங்கே எல்லா ஜாதிலையும் தான்டா ஜாதி பார்க்குறான். அது எல்லாம் மாறணும்னு தான் நான் சொல்கிறேன். மச்சான் இந்த ஜாதிக்குன்னு கட்சி கொடி சங்கம் இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் மாறாதுடா. மாறவும் விட மாட்டானுங்க. ஆமாம் மச்சான், ஸ்டேஜில் தான் ஜாதியை ஒழிக்கணும் ஜாதியை ஒழிக்கணும் பேசிகிட்டு இருக்கானுங்க. அதே ஸ்டேஜ் கீழே வந்துட்டா இவன் நம்ம ஆள் இவன் வேற ஆள்னு பேசிகிட்டு இருக்கானுங்க. டேய் நீ சொல்கிறது கரெக்ட் தான்டா. ஆனால் இங்கே எல்லாரும் தப்பான ஆள் கிடையாது. மக்களுக்காக உண்மையாக போராடுறவங்களும் இருக்காங்க. மச்சான் நீ சொல்கிறவங்கள 100ல் 1% வேணால் அப்படி இருக்கலாம், மீதி 99% இப்படி தாண்டா இருக்கானுங்க. நீ சொல்கிற 1% ஒரு நாள் 100%ஆக மாறும். மச்சான் இதெல்லாம் மாறுமாடா? மாறும்டா. நம்ம ஜென்ரேஷன் உள்ள எல்லாருமே உனக்கு கீழேன்னு சொல்கிற ஜாதி வீட்டில் நீ கல்யாணம் பண்ணா, எனக்கு கீழேன்னு சொல்கிற ஜாதி வீட்டில் நான் கல்யாணம் பண்ணா, இனி இங்கே எல்லாமே மாறும்டா. டேய் நான் போகிறேன்டா. டேய் வாடா போகலாம். நீ போடா, நான் லேட்டாக வரேன். இந்த உலகம் அழிஞ்சு வேற ஒரு உலகம் உருவானா அங்கே நான் தான் முதல்ல பிறக்கணும். அப்போது வேற்றுமைங்கிற வார்த்தையே இங்கே இல்லாமல் ஆக்கிடுவேன்.